ரைட்டுமா. நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? நேற்றுக்கு வந்து ஒரு 5 யூனிட்டை பற்றி பார்த்தோம். சரியா? 5 யூனிட்ல அதாவது 11th வர்ற 5 யூனிட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம மீதி இருக்கக்கூடிய 5 யூனிட், அதாவது ரிமைனிங் 5 யூனிட்ல என்னென்னலாம் வரும் உனக்கு? 12th போர்ஷன்ஸ் எல்லாமே வரும். சரிங்களா? இந்த 12th போர்ஷன்ல நமக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் 12th ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து என்னது? ரீப்ரொடக்ஷன். சரியா? அப்ப ரீப்ரொடக்ஷன்ல என்னென்ன லெசன்லாம் நம்ம படிப்போம்? மொத்தம் 3 லெசன் படிப்போம். ஃபர்ஸ்ட் லெசன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ரைட். ரெண்டாவது லெசன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். மூணாவது லெசன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். சரிங்களா? அப்ப இந்த 3 லெசனும் ரீப்ரொடக்ஷன்ல இருந்து பார்ப்போம். சரி, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னா நமக்கு தெரியும் எதை குறிக்கும்? ஆஞ்சியோஸ்பம். ஸோ அப்ப ஆஞ்சியோஸ்பம்கள்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது? இப்போ நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்ப்போம். அப்ப இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃப்ளவரோடைய ஸ்ட்ரக்சர், மலரினுடைய அமைப்பு. அதே தான் எப்பவும் போல நம்ம மார்பாலஜில ஜஸ்ட் பார்த்துருப்போம். என்ன படிப்போம்? கேலிஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம், கைனீசியம். அதானே? புள்ளி வட்டம், அல்லி வட்டம், மகரந்தாள் வட்டம், சூலக வட்டம். ஸோ அதனுடைய அமைப்பை பத்தி படிப்போம். அதுக்கு அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட். எப்படி மேல் கேமெட்டோஃபைட் உற்பத்தி ஆகுது? மேல் கேமெட் யாரு? ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல போலன் கிரைன். அதே மாதிரி ஃபீமேல் கேமெட் எம்ப்ரியோ சாக் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப அது எப்படி நமக்கு உற்பத்தி டெவலப்மெண்ட் ஆகுது? டெவலப்மெண்ட்னா வளர்ச்சி எப்படி நடக்குது பிளான்ட்ல இருந்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மேல் இது பொறுத்த மட்டும் பாலினேஷன். பாலினேஷன்னா என்ன சொல்லுவோம்? மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்றோம்ல. டிரான்ஸ்பர் ஆஃப் போலன் கிரைன் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா. சரிங்களா? அது அப்ப பாலினேஷன்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது? ஆட்டோகாமி, கேட்டினோகாமி, செனோகாமி. சரிங்களா? அது படிப்போம். அதுக்கப்புறம் ஏஜென்சிஸ் ஃபார் பாலினேஷன். ஏஜென்சினா யாரு? வாட்டர், ஏர், இன்செக்ட், இது எல்லாமே ஏஜென்சிஸ் தான் வருவாங்க. காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் எக்ஸாம்பிள்னா அதான் அர்த்தம். இப்ப இந்த பிளான்ட்ல எது மூலியமா பாலினேஷன் நடக்குது? ரைட்டா? அது ஓகேவா? அதுக்கு அடுத்தது அவுட் பிரீடிங் டிவைசஸ். அப்படின்னா அவுட் பிரீடிங் டிவைசஸ். அப்ப ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய போலன் கிரைன்ல அதே பிளான்டோடைய போலன் கிரைன் வந்து அதே பிளான்டோட ஸ்டிக்மாவை ரீச் ஆச்சுன்னா அங்க ஒரு மாதிரியான டிப்ரெஷன் வரும். இன்பிரீடிங் டிப்ரெஷன் சொல்லுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக பிளான்ட் என்ன பண்ணிருக்கோம்? அதாவது ஃபர்ஸ்ட் போலன் கிரைன் மெச்சூர் ஆயிடும். நமக்கு ஸ்டிக்மா வந்து அதை பெறக்கூடிய தன்மையில இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ஸ்டிக்மா முதல்ல மெச்சூரா இருக்கும், போலன் கிரைன் அப்புறமா ரிலீஸ் ஆகும். அப்ப உங்களுக்கு செல்ஃப் பாலினேஷன் நடக்காது இல்ல? அதுதான் அவுட் பிரீடிங் டிவைசஸ்ல வரும். அதுக்கு அடுத்தது வேற என்ன பார்ப்போம்? நீங்க இது படிச்சிருப்போம். அது என்னது? எமாஸ்குலேஷன், பேகிங். அது எல்லாமே எதுல வந்துடும்? அவுட் பிரீடிங் டிவைஸ். எமாஸ்குலேஷன்னா என்ன பண்றோம்? எமாஸ்குலேஷன் என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? எமாஸ்குலேஷன் என்ன? ஆந்தர் ஆந்தரை ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு மேல என்ன பண்றீங்க? ஒரு பேக் போட்டு. அப்ப எமாஸ்குலேஷன் ஜஸ்ட் ஆந்தரை மட்டும் நீங்க கட் பண்ணி எடுக்கிறீங்க டு அவாய்ட் செல்ஃப் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷனை அவாய்ட் பண்றதுக்கான மெத்தட் தான் அது. அதெல்லாம் எதுல வரும்? அவுட் பிரீடிங் டிவைசஸ்ல வரும். ரைட்டா? அதுக்கப்புறம் போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன். அப்படின்னா என்ன சார்? போலன் கிரைன் வந்து பிஸ்டில்ல விழுந்த பிறகு அங்க என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்? சரியா? போலன் டியூப் வந்து உள்ள நேரா என்டர் ஆகும், மேல் கேமெட்டை கொண்டு போகும். அதுதான் அர்த்தம். அப்ப எல்லா போலன் கிரைனுமே வந்து ரீச் ஆன உடனே முளைச்சிருமா? அந்த பிளான்டோட போலன் கிரைனா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணும்? முளைக்க வைக்கும். சரியா? அது அங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் டபுள் ஃபெர்டிலைசேஷன், இரட்டை கருவுறுதல் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இதை படிச்சுக்கிறியா? சொல்லு. டபுள் ஃபெர்டிலைசேஷன் சொல்லு. ஆமாமா. ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் என்னது? ஃபர்ஸ்ட் வந்து சிங்காமி, ரெண்டாவது வந்து ட்ரிபிள் ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் மேல் கேமிட் எக்கு கூட ஃபியூஸ் ஆனா சிங்காமி ஃபார்ம் பண்ணும், சைகோட்டை ஃபார்ம் பண்ணும். ரெண்டாவது மேல் கேமிட் சென்டர்ல இருக்கக்கூடிய போலானிக்கோட சேர்ந்து ட்ரிபிள் ஃபியூஷனை ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? அது டபுள் ஃபெர்டிலைசேஷன். அதை பத்தி படிப்பீங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட். அப்படின்னா
சார் ஃபெர்டிலைசேஷன் நடந்த பிறகு என்னென்ன ஈவெண்ட்லாம் நடக்கும்? ஸோ எந்த பார்ட் என்னவா மாறும்? இப்போ நம்ம படிக்கிறோம்ல, ஓவியூல் சீடா மாறும், ஓவரி ஃப்ரூட்டா மாறும், சரிங்களா? அதே மாதிரி சீடை பொறுத்த மட்டும் இன்டுகுமெண்ட் படிச்சிருக்கும், இன்டுகுமெண்ட் அதெல்லாம் நமக்கு சீட் கோட்டா மாறும். இந்த மாதிரி அதெல்லாம் எதுல வரும்? போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ல வரும். அதுக்கு அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் எண்டோஸ்போம். எண்டோஸ்போம் எப்ப டெவலப்மெண்ட் ஆகும்? ட்ரிபிள் ஃபியூஷனால தான் என்ன ஃபார்ம் ஆகும்? எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகும். அப்ப எண்டோஸ்போமோட வேலை என்ன? வாட் இஸ் த ரோல் ஆஃப் எண்டோஸ்போம்? சைகோட்டுக்கு இல்ல, எம்பிரியோவுக்கு நியூட்ரிஷனை கொடுக்கறது தான் யாரோட வேலை? எண்டோஸ்போமோட வேலை. அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் எம்பிரியோ, எப்படி எம்பிரியோ சைகோட்ல இருந்து ஃபார்ம் ஆகுது அதை பத்தி படிப்போம். அதுக்கு அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் சீட் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட், எப்படி சீட் ஃபார்மேஷன் நடக்குது, ரைட்டா? அதுக்கு அடுத்தது ஃப்ரூட் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது, அதான் ஓவரி தான் ஃப்ரூட்டா ஃபார்ம் ஆகும், ரைட்டா? அதுக்கு அடுத்ததும் ஸ்பெஷல் மோட்ஸ், தட் இஸ் அப்போமிக்சிஸ். அப்போமிக்சிஸ் கேள்விப்பட்டிருக்கிறியா? என்னது அப்போமிக்சிஸ்னா என்ன? ஃபெர்டிலைசேஷன் நடக்காம டைரக்டா ஃபீமேல், அதாவது அங்க மியாசிஸ்லாம் நடக்காது, டைரக்டா ஃபீமேல்ல இருந்து சீட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் அப்போமிக்சிஸ் சொல்றோம், ரைட்? அடுத்தது பார்த்தினோகார்பினா ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல் நிகழாமல் ஒரு கனி உருவானா அதுக்கு பேர் பார்த்தினோகார்பி, ரைட்டா? பாலி எம்பிரியானி அப்படின்னா நேத்து இந்த லெசன் தானே படிச்ச சொல்லு, நிறைய எம்பிரியோஸ் வரும். என்ன எக்ஸாம்பிள்? சிட்ரஸ் பார்த்திருக்குமா? ரைட். அதுக்கப்புறம் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் சீட் அண்ட் ஃப்ரூட் ஃபார்மேஷன். சார் சீடு உருவாகுது இல்ல, அதோட வேலை என்ன? ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடக்குது இல்ல, அதோட முக்கியத்துவம் என்ன? இதெல்லாம் தான் எந்த லெசன்ல படிப்பீங்கப்பா? செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? இதை தான் நம்ம 12th ஃபர்ஸ்ட் லெசனா நம்ம படிக்க போறோம், சரிங்களா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் லெசன், 1 minute. ரைட். நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், சரியா? மனித இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். இதுல நீங்க என்ன படிப்பீங்க? மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஹியூமன்ல இருக்கக்கூடிய மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கு, ஆண் இனப்பெருக்க மண்டலம் எப்படி இருக்கு, ஃபீமேல் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பெண் இனப்பெருக்க மண்டலம் எப்படி இருக்கு, இனப்பெருக்க பாகங்கள்லாம் என்ன, அதை பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி ஆஃப் டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி, விந்தகம்னு சொல்லுவோம், சரிங்களா? டெஸ்டிஸ் உடைய அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் உள்ள எப்படி இருக்கும், எந்த இடத்துல ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகும், அது வரைக்கும் படிப்போம். அதே மாதிரி ஓவரி அண்டகம்னு சொல்லுவோம், அதோடைய மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் என்ன, அதை பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் கேமிட்டோஜெனிசிஸ். கேமிட்டோஜெனிசிஸ்னா என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ், தட்ஸ் ஆல். அப்ப அதுல ரெண்டு இருக்கு, ஒன்னு ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம், oogenesisனா ஓவம் ஃபார்மேஷன். அப்ப இது மேல்ல நடக்கும், இது ஃபீமேல்ல நடக்கும், அதை பத்தி படிப்போம். அதுக்கு அடுத்தது மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மாதவிடா சுழற்சி ஹியூமன்ல எப்படி நடக்குது, அந்த கார்பஸ் லூட்டியம் என்னென்னவா மாறுது, அது எல்லாத்தையுமே பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹியூமன்ல ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்குது, ரைட்டா? ஸ்பெர்ம் போயிட்டு எப்படி ஓவம் கூட ஃபார்ம் ஆகி சைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கடுத்தது ஹியூமன்ல எம்பிரியோ டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது, கரு எப்படி உருவாக்கப்படுகிறது, அப் டு பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்மேஷன் வரைக்கும் நீங்க படிக்கணும்னு சொல்றாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன். சார் ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சு, அந்த கரு எப்படி இம்ப்ளான்டேஷன் ஆகுது, இம்ப்ளான்டேஷன் கரு பதிதல்னு சொல்லுவோம், அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பிரெக்னன்சி அண்ட் பிளசண்டா ஃபார்மேஷன். பிளசண்டான்றது என்னது? தொப்புள் கொடி, அந்த சேய்க்கும் வயிற்றுல வளர்ற அந்த ஃபீட்டஸுக்கும் தாய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் தான் பிளசண்டா, அது எப்படி நடக்குது, அதுல நீங்க ஜஸ்ட் எலிமெண்டரி ஐடியா மட்டும் படிச்சா போதும், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்ட்ரிஷன். பார்ட்ரிஷன்னா என்னது? பார்ட்ரிஷன் என்னமா? குழந்தை பிறக்கிறது, மகப்பேறாதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சரிங்களா? குழந்தை பிறக்கிறது தான் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? அது படிப்பீங்க. அதுக்கு அடுத்தது இதுவும் வந்து ஒரு எலிமெண்டரி ஐடியா மட்டும் சொன்னா போதும், ஃபுல்லா டீட்டெயிலா படிக்கணும் அப்படின்னு கிடையாது, எலிமெண்டரி ஐடியா. அதுக்கப்புறம் லாக்டேஷன். லாக்டேஷன்னா பால் ஊட்டுதல் அல்லது பால் சுரப்பிகள்லாம் எப்படி சுரக்குது,
அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஏன் வந்து தாய்ப்பால் முக்கியம், இது எல்லாமே எதுல படிப்போம், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற லெசன்ல படிப்போம். சரிங்களா? ரைட். அடுத்தது லெசன், மூணாவது லெசன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அதாவது இனப்பெருக்க நலன். சரியா? ரீப்ரொடக்டிவ் ஆர்கனால என்னென்ன மாதிரியான டிசீஸ்லாம் வருது, அதுதான். அதாவது கரெக்டா பராமரிக்கணும்னா என்ன மாதிரிலாம் வரும் அப்படின்றது. நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் prevention of sexually transmitted diseases, அதாவது எப்படி இனப்பெருக்க நலனை நம்ம பாதுகாக்கிறது. அதுக்கு அடுத்தது prevention of sexually transmitted disease. சரியா? பாலின உறுப்புகள் மூலமா பரவக்கூடிய நோய்களை எப்படி நீங்க கட்டுப்படுத்துவீங்க, அதுதான் நம்ம எஸ்டிடின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பர்த் கண்ட்ரோல், குழந்தை பிறக்காம இருக்கணும், ஒரு ஆணும் பெண்ணும் கலவி வரும்போது குழந்தை பிறக்காம இருக்கணும், அதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் இருக்கு, அது நீட் ஏன் தேவை, அதுக்கான மெத்தட் என்ன, அதை பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் கான்ட்ரசெப்ஷன் அண்ட் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி, அதாவது மருந்துகள், சாகேலி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மருந்துகள்லாம் பத்தி படிக்கிறது. அதாவது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சினா எம்டிபின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அம்னியோசென்டசிஸ் அப்படின்னா பனிக்கூட துளைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள ஏதாவது டிசீஸ் இருக்குமா, அந்த திரவத்தை வச்சு கூட என்ன பண்ணுவாங்க, ஏதாவது டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் போன ஜெனரேஷன் இருந்து வருதா அப்படின்றதுலாம் பண்ணி பார்க்கறது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இன்ஃபர்டிலிட்டினா கருவுறுதல் நிகழாத இந்த மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ். சார், இன்ஃபர்டிலிட்டி இருந்தா அதை போக்குறதுக்கு என்னென்னலாம் டெக்னாலஜிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐவிஎஃப் முறையில குழந்தை பெற்றுக்கிறது, ஜிப்ட், கிஃப்ட், ஓகே, இதெல்லாம் அதோட எலிமெண்டரி ஐடியாவும் ஒரு ஜெனரல் அவேர்னஸ் பத்தி தான் நான் இந்த லெசன்ல படிப்போம். ஓகேவா? அப்ப 12th ஃபர்ஸ்ட் யூனிட்ல மொத்தம் எத்தனை லெசன் இருக்கு, 3 லெசன் இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்து முக்கியமானது ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 12th மிக அதிகமான கேள்விகள் எந்த யூனிட்ல வரும்னா இதுல தான் வரும். சரியா? ரைட். இதுல ஃபர்ஸ்ட் என்ன லெசன் படிப்போம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். அப்படின்னா தமிழ்ல வந்து பாரம்பரிய மாதலின் கொள்கைகள் மற்றும் வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். இதுல என்னென்னலாம் படிப்பீங்க, மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? மெண்டேலியன் ஆராய்ச்சி செஞ்சு எப்படி ஒரு பண்புகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது அதை பத்தி படிப்பீங்க. டீவியேஷன்ஸ் ஃப்ரம் மெண்டலிசம், அதாவது மெண்டல் வந்து இப்படி சொல்லிட்டு இருப்பாரு, இப்படிதான் ஃபேக்டர்ஸ் வந்து கடத்தப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா அதுல இருந்து கொஞ்சம் வேறுபாடுகள்லாம் இருக்கு, டீவியேஷன் இருக்கு, அதை பத்தி படிப்போம். அதுக்கு அடுத்தது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், அப்படின்னா முழுமை பெறாத ஓங்குத்தன்மை. அப்ப என்ன சொல்லியிருப்பாரு கிரிகோர் ஜோகன் மெண்டல், என்ன சொல்லியிருப்பாரு, F1 ஜெனரேஷன்ல டாமினன்ஸ் தான் உங்களுக்கு வெளிப்படும் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஒரு சில இடத்துல டாமினன்ஸ் வந்து என்ன ஆகாது, கம்ப்ளீட்டா இல்லாம இன்கம்ப்ளீட்டா மாறும், அந்த இதை பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் கோடாமினன்ஸ், இணை ஓங்குத்தன்மை. அப்படின்னா எதுக்கான எக்ஸாம்பிள் கோடாமினன்ஸ் படிச்சிருக்கீங்க, ஏ பிளட் குரூப்பும் பி பிளட் குரூப்பும் சேர்ந்தா என்ன பிளட் குரூப் வரும், ஏபி பிளட் குரூப், அதுதானே கோடாமினன்ஸ். சரியா? ரைட். அதுக்கப்புறம் மல்டிபிள் அல்லீல், அப்படின்னா பல்கூட்டு அல்லீல்னு சொல்லுவோம். இப்ப ஐஏ, ஐபி, ஐஓ 3 அல்லீல் வருதா, இதுதான் மல்டிபிள் அல்லீலுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம், பிளட்லயும் சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ். சார், எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு போது குழந்தைக்கு எந்த மாதிரியான பிளட் குரூப் வருது, சரியா, அதை பத்தி படிப்பீங்க. அதுக்கப்புறம் ஹீலியோட்ராபி, பினல் கீட்டோனிரியா படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், ஓகே, அதை பார்ப்பீங்க. எலிமெண்டரி ஐடியா ஆஃப் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த பல்ஜீன் பாரம்பரியம் அதனுடைய ஐடியா என்ன, ரைட்டா, பல ஜீன்கள் ஒன்னா சேர்ந்து பாரம்பரியமாகும் போது அது எந்த மாதிரி நடக்கும், ரைட்டா. அதுக்கடுத்தது குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது பாரம்பரிய மாதிரியும் குரோமோசோம் கோட்பாடு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம், ரைட்டா. அதுல என்ன படிப்பீங்க, குரோமோசோம்களை பத்தியும் ஜீன்களை பத்தியும் நம்ம படிப்போம். குரோமோசோம்னா என்னென்னலாம், குரோமோசோமோட இது, அதாவது ஒன்றும் இல்லை, அந்த 23 ஜோடியை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஜீன்கள்லாம் என்ன, எங்க இருக்கு, அதை பத்தி சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன், மனிதர்கள்ல எப்படி பால் நிர்ணயம் செய்யப்படுகிறது, பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா, மேலா ஃபீமேலா அப்படின்றது எப்படி டிட்டர்மினேஷன் பண்ணப்படுகிறது. அதுக்கு அடுத்தது பேர்ட்ஸ்,
பறவைகள்ல எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணப்படுகிறது. அதுக்கப்புறம் அனிபினா தேனீக்கள்ல எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணப்படுகிறது. அதுக்கு அடுத்தது லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர், பிணைப்புனா என்ன, குறுக்கேற்றம்னா என்ன, எப்படி கிராசிங் ஓவர் நடக்குது அதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ், சரியா, அதாவது பால் பண்பு சார்ந்த பாரம்பரியம்னு சொல்லுவோம். அப்ப எக்ஸ் குரோமோசோமோடு இணைந்த நோய்கள் எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது, அதான் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். சரியா, அதுல நீங்க என்னென்ன படிப்பீங்க அப்படின்னா ஹீமோஃபிலியா அதை பத்தி படிப்போம். அதுக்கு அடுத்தது கலர் பிளைண்ட்னஸ், நிறக்குருடு அதை பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் மெண்டேலியன் டிசார்டர்ஸ் இன் ஹியூமன், சரியா, மனிதர்கள்ல மெண்டேலியன் டிசார்டர்ஸ் என்னென்ன நோய்கள்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் தலாசிமியா, குரோமோசோமல் டிசார்டர்ஸ், இது வந்து தலாசிமியா மட்டும் மெண்டேலியன் டிசார்டர் நம்ம படிப்போம். அதுக்கடுத்தது குரோமோசோமல் டிசார்டர்ஸ் இன் ஹியூமன், மனிதர்கள்ல குரோமோசோம் சார்ந்த நோய்கள் என்னென்னலாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், அந்த கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், இந்த கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வரக்கூடிய இதெல்லாம் வந்து குரோமோசோமல் டிசார்டர் வர்றது. இதை பத்தி தான் எந்த லெசன்ல படிப்பீங்க, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். இது புரிஞ்சிச்சா? ரைட்டா, ஃபர்ஸ்ட் லெசன் ஜெனடிக்ஸ்ல அந்த ஜெனடிக்ஸோட லெசன் பார்ப்போம். ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 7 கேள்விகள் கிட்ட அந்த லெசன்ல வந்திருக்கும். நத்தன்னா ஃபுல்லா நத்தன்னா படிச்சியா? சரி, ஓகே. சர்ச் ஃபார் ஜெனடிக் மெட்டீரியல் அண்ட் டிஎன்ஏ ஆஸ் ஜெனடிக் மெட்டீரியல். அப்ப மாலிகுலார் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மூலக்கூறு அடிப்படையிலான பாரம்பரியம்னு சொல்றோம். அதுல ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மரபு பொருளுக்கான தேடல். டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா, ஆர்என்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா, அல்லது புரோட்டீன் ஜெனடிக் மெட்டீரியலா அப்படின்னு முதல்ல ஒரு ஆராய்ச்சிகள் நடந்திருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, டிஎன்ஏ உடைய அமைப்பு எப்படி இருக்கும், ஆர்என்ஏ உடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதை பத்தி படிப்பீங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ பேக்கேஜிங், அப்ப குரோமோசோமுக்குள்ள உள்ள டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இது எப்படி பேக்கேஜ் ஆகி இருக்கு, ரைட்டுங்களா, அந்த ஹிஸ்டோன் புரதங்களோட சேர்ந்து அது என்ன இருக்கும், ஒரு காயில் மாதிரி மாயிருக்கும், அதை பத்தி படிப்போம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ எப்படி பிரதி எடுத்தல் நடக்குது, ஒரு மதர் ஸ்டாண்ட்ல இருந்து யங் ஸ்டாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் டாக்மா, சென்ட்ரல் டாக்மா என்ன, ரெப்ளிகேஷன் ஏன் சேர்த்த, டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் மெயின். டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறது, எம்ஆர்என்ஏல இருந்து என்ன ஃபார்ம் ஆகிறது, புரோட்டீன் ஃபார்ம் ஆகிறது. நீங்க அந்த ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து சொல்றீங்க, சரிங்களா? ரைட். சென்ட்ரல் டாக்மானா அதுதான், அந்த அந்த அதான் மெக்கானிசம் எப்படி நடக்குதுன்றதை சொல்றது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன்னா டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறது, ரைட்டா? அப்புறம் ஜெனடிக் கோடு என்ன நல்லா இருக்கு, ஸ்டாப் கோடான், ஸ்டார்ட் கோடான், மொத்தம் 64 கோடான் இருக்கு இல்லையா, அதை பத்திலாம் படிப்போம்பா. டிரான்ஸ்லேஷன்னா புரோட்டீன் ஃபார்மேஷன் நடக்கிறது. அதுக்கப்புறம் ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் ரெகுலேஷன், எப்படி ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது புரோட்டீனை உருவாக்குறதுக்கு, அண்ட் அதுல ரெகுலேஷன் எப்படி நடக்குது, இதுல இருந்து இது உருவாக்கணும்னு சொல்றது யாரு, அதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முக்கியமானது லாக்டோபரான், லாக்டோசோபரான் பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் ஜீனோம் அண்ட் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், ஜீனோம் மனுஷன்ல இருக்கக்கூடிய மொத்த ஜீன்களுடைய தொகுப்பு தான் நம்ம ஜீனோம்னு சொல்றோம், அதை பத்தி படிப்போம். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், சரியா, இப்போ மனிதன்ல இருக்கக்கூடிய எல்லா ஜீன்களையும் ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நடத்தியிருப்பாங்க, நிறைய ஃபண்டு போட்டு நடத்தியிருப்பாங்க, அதை பத்தி படிப்போம். அதுக்கு அடுத்தது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், டிஎன்ஏ ரேகை நுட்பம்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கொலை நடந்த இடத்திலோ அல்லது செக்ஸுவல் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போதோ யார் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தேவை, ரைட்டா? அதுக்கப்புறம் புரோட்டீன் பயோசிந்தசிஸ், எப்படி புரோட்டீன் பயோசிந்தசிஸ், புரோட்டீன் எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது, இதெல்லாம் எந்த லெசன்ல படிப்பீங்கம்மா, மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அது ரொம்ப முக்கியமான லெசன், சரிங்களா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது 3வது சாப்டர் இதுல எவல்யூஷன், பரிணாமம், ரைட்டா? இதுல நீங்க என்ன படிப்பீங்க, ஆரிஜின் ஆஃப் லைஃப், எப்படி இந்த உலகத்துல உயிரினங்கள் தோன்றிச்சு, ரைட்டா? அதுக்கப்புறம்
biological evolution and evidences for biological evolution from paleontology. அதாவது எப்படி இந்த உலகத்துல உயிரினங்கள் தோன்றின, அதான் biological evolution. and evidences for biological evolution உருவாச்சுன்னு சொல்றீங்க இல்லையா, ஆர்கனிசம் உருவாச்சு இல்லையா, அதுக்கு என்ன உங்ககிட்ட எவிடன்சஸ் இருக்கு, ரைட்டா? from paleontology, ரைட்டா? paleontologyல இருந்து biological evolution எப்படி நடந்தது அப்படின்றத படிக்க போறோம். அதுக்கப்புறம் comparative anatomy, embryology and molecular evidence அப்படின்னா என்ன? இப்ப ஹியூமனோடைய எம்பிரியோ, ஏர்லி எம்பிரியோவும் ஃபிஷ்ஷோட எம்பிரியோவும் அல்லது கேட்டோட எம்பிரியோவும் மங்கியோட எம்பிரியோவும் ஆரம்ப கட்டத்துல ஒரே மாதிரியா தான் இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் போக போக தான் அதுல டெவலப்மெண்டல் சேஞ்சஸ் நடந்திருக்கும், அதை பத்தி படிப்போம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது டார்வின்ஸ் கான்ட்ரிபியூஷன், டார்வினுடைய கான்ட்ரிபியூஷன், எவல்யூஷனுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணார், சரிங்களா? அந்த அவர் என்ன பண்ணிருப்பாரு, எல்லா இடத்தையும் சுத்திட்டு ஒவ்வொன்றுத்தையும் ஃபைண்டிங் பண்ணிருப்பாரு இல்லையா, அதெல்லாம் படிப்பீங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் சிந்தட்டிக் தியரி ஆஃப் எவல்யூஷன், அதுல மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் எப்படி நடக்குது, வேரியேஷன் எப்படி நடக்குது, எவல்யூஷனுடைய மெக்கானிசம் எப்படி நடந்தது, வேரியேஷன் நடக்குது. வேரியேஷன்னா மியூட்டேஷனாலையும் ரீகாம்பினேஷனாலையும் தான் என்ன நடக்கும், வேரியேஷன்ன்றது வரும், ரைட்டா? அதாவது திடீர் மாற்றம் மறு சேர்க்கை மூலியமா. அதுக்கப்புறம் நேச்சுரல் செலெக்ஷன் வித் எக்ஸாம்பிள், நேச்சுரல் செலெக்ஷன்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன், நேச்சுரல் செலெக்ஷன் என்னென்ன வகைகள்லாம் இருக்கு அதை பத்தி படிக்கணும். ஜீன் ஃப்ளோ, ஜெனடிக் ட்ரிப்ட், எப்படி ஜீன் ஃப்ளோ நடக்குது பாப்புலேஷன்ல இருந்து இன்னொரு பாப்புலேஷனுக்கு. அப்புறம் ஜெனடிக் ட்ரிப்ட் எப்படி நடக்குது, மரபிய நகர்வுன்னு சொல்லுவாங்க, அதை படிப்போம். அதுக்கப்புறமா ஆடி வெயின்பர்க் பிரின்சிபல், சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது அடாப்டிவ் ரேடியேஷன் அண்ட் ஹியூமன் எவல்யூஷன். அடாப்டிவ் ரேடியேஷன் இப்போ ஆஸ்திரேலியாவில் நம்ம மார்சுபியல்ஸ் பார்த்துருப்போம், ரைட்டா? அதுவும் பிளாசென்டல் மேமல்ஸ்க்கும் என்ன மாதிரியான வேரியேஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்றத பற்றியும், ஹியூமன் எவல்யூஷன் மனுஷன் எப்படி தோன்றினான், சரிங்களா? மனுஷனுடைய அந்த வரிசைகள் என்னென்ன, இதெல்லாம் எந்த லெசன்ல படிப்போம்பா, எவல்யூஷன்ல படிப்போம். ஓகேவா? ஒரு ஐடியா கிடைச்சுதா? ரைட். அடுத்தது யூனிட் 8 வந்து பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர், சரியா? உயிரியல் மற்றும் மனித நலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ரைட். இதுல என்ன சார் படிப்பீங்க, ரெண்டு லெசன் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெசன் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், மனித நலன் மற்றும் நோய்கள் அப்படின்னு சொல்றோம். சார் இதுல என்ன சார் படிப்பீங்க, பேத்தோஜன்கள், நோய் காரணிகள் அப்படின்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா ஒரு பேத்தோஜன், வைரஸ் ஒரு பேத்தோஜன், அதுக்கப்புறம் பங்கை ஒரு பேத்தோஜன், அப்புறம் புரோட்டோசோவா ஒரு பேத்தோஜன், சரிங்களா? அதை பத்தி படிப்பீங்க. அதுக்கு அடுத்தது பாராசைட்ஸ் காசிங் ஹியூமன் டிசீசஸ். இந்த பாராசைட்ஸ் ஒட்டுண்ணிகள்னு சொல்றோம், நம்ம உடம்புக்குள்ள ஒட்டிக்கிட்டு வாழ்றது தான் பாராசைட்ஸ். அது என்ன மாதிரியான டிசீஸை மனுஷனுக்கு ஏற்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் மலேரியா, மலேரியா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் பால்சிபேரம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் ஃபைலாரியாசிஸ், உச்சரேரியா பான்கிராப்டி, யானைக்கால் வியாதியை ஏற்படுத்துறது. ஓகே. அதுக்கப்புறம் அஸ்காரியாசிஸ், அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ், சரியா? நமக்கு அதுக்கடுத்தது டைபாய்டு காய்ச்சல், சால்மோனெல்லா, நிமோனியா, இதெல்லாம். அதுக்கப்புறம் காமன் கோல்டு, ரினோ வைரஸ் படிச்சிருப்பீங்க. அமீபியாசிஸ், அமீபியாசிஸ் ஒரு ஒரு புரோட்டோசோவா டைப் ஆஃப் டிசீஸ்ல வரும், சரி? அமீபிக் டிசென்ட்ரி போன்றல. அதுக்கப்புறம் ரிங் வார்ம், யாரு, ஃபங்கை, ஃபங்கை, சரியா? அதுக்கு அடுத்தது டெங்கு காய்ச்சல், டெங்கு வைரஸ், அதுக்கப்புறம் சிக்கன் குனியா, இதுக்கெல்லாம் வந்து யாருன்னா கொசு தான் வந்து என்னவா இருப்பாங்க, கடத்தியா இருப்பாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் எந்த லெசன்ல படிப்பீங்க, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல படிப்பீங்க. பிளஸ் பேசிக் கான்செப்ட் ஆஃப் இம்யூனாலஜி, நோய் தடைக்காப்பியலுடைய பேசிக் கான்செப்ட் என்ன, அப்புறம் தடுப்பு மருந்துகள் வேக்சின்ஸ்னா என்ன, புற்றுநோய் கேன்சர், HIV வைரஸ், எய்ட்ஸ் நோய், அடால்சன்ஸ் அதாவது குமரப்பருவத்துல தவறான ட்ரக் எடுத்துக்கிறதால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அதை பத்தி படிப்பீங்க. அதான் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். டொபாக்கோ அபியூஸ், புகையிலை பொருட்களை இந்த குமரப்பருவத்தினர் எடுத்துக்கிறதால அவங்களோட வாழ்க்கை என்னென்னலாம் மாறுது, இது எல்லாமே ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல படிப்பேன். ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? ரைட். அதுக்கு அடுத்தது மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், மனித நலனில் நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்றோம்.
சரிங்களா? இதுல என்ன சார் படிப்பீங்க? இன் ஹவுஸ் ஹோல்டு ஃபுட் ப்ராசஸிங். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம வீடுகள்லயே மைக்ரோப்ஸை பயன்படுத்தி ஃபுட் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பாலை தயிரா மாத்துறோம், லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா பயன்படுத்துறோம். அதே மாதிரி மாவை புளிக்க வைக்கிறதுக்கு ஈஸ்டை பயன்படுத்துறோம். இதெல்லாம் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ்ல வரும், ரைட்டா? அதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். சார் லார்ஜ் ஸ்கேல்ல மோரை தயிரை உருவாக்குறது, ரைட்டா? லார்ஜ் ஸ்கேல்ல பாலாடை கட்டிக்கிற உருவாக்குறது, இந்த அப்புறம் சிட்ரிக் ஆசிட் உருவாக்குறது, இதெல்லாம் படிப்போம். அதுக்கப்புறம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். சார் கழிவுநீர் சுத்திகரிப்பில் கூட மைக்ரோப்ஸை பயன்படுத்துறோம், அதை பத்தி பார்ப்போம். எனர்ஜி ஜெனரேஷன், ஆற்றல் உற்பத்திக்கும் மைக்ரோப்ஸை பயன்படுத்துறோம், அதை பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் அண்ட் as பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட், மைக்ரோப்ஸ்லாம் எப்படி பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டா இருக்கு. அதாவது ஒரு ஆர்கனைசம் நோயை ஏற்படுத்துது, அதே மாதிரி ஒரு பாக்டீரியா டிசீஸ் நமக்கு ஏற்படுத்துதுன்னா இன்னொரு பாக்டீரியாவை வச்சு அதை எப்படி கில் பண்றது, அதான் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட், சரிங்களா? அதுக்கப்புறம் பயோ ஃபெர்டிலைசர், நாஸ்டாக், அனபீனா, சரிங்களா? இதெல்லாம் பயோ ஃபெர்டிலைசரா எப்படி நாம பயன்படுத்துறோம். இதெல்லாம் தான் எந்த லெசன்ல படிப்பீங்க? மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் 8வது யூனிட் ஓவர், சரிங்களா? நெக்ஸ்ட் 9th யூனிட் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், உயிர் தொழில்நுட்பவியல் மற்றும் அதன் பயன்பாடுகள் அப்படின்றது 9th யூனிட். 9th யூனிட்ல 2 லெசன் இருக்கு. என்னது? பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் பிரின்சிபல்ஸ் ஒன்று, பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜில, பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜில என்ன படிப்போம் அப்படின்னா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன, மரபு பொறியியல்னா என்ன, ஆர்டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏனா என்ன, எப்படி ஆர்டிஎன்ஏவை நீங்க உருவாக்குவீங்க, சரியா? வெட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்றோம், ஓட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்றோம், என்னென்ன நொதிகள்லாம் பயன்படுத்துறோம், இது எல்லாமே பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி லெசன்ல படிப்போம், ஓகேவா? அதுக்கு அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜியால நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு, ரைட்டா? இன் ஹெல்த் அண்ட் அக்ரிகல்ச்சர், மனிதனுடைய நலன்ல ஆரோக்கியத்தை பாதுகாப்புறதுக்கு பயோடெக்னாலஜியோடைய வேலை என்ன, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ல பயோடெக்னாலஜியோடைய ரோல் என்ன, அதை பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் ஹியூமன் இன்சுலின், யுமுலின் ஒன்று, எலிலில்லி அப்படின்ற ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்கோம், ஹியூமன் இன்சுலினை பாக்டீரியா ஹெல்ப்போட உருவாக்கி இருப்பாங்க, அதை பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் வேக்சின் ப்ரொடக்ஷன், எப்படி தடுப்பு மருந்துகளை உற்பத்தி செய்யறது, அதை பத்தி பார்ப்போம். ஜீன் தெரப்பி, மரபணு சிகிச்சை, எந்த ஜீன் பிரச்சனையா இருக்கோ அந்த ஜீனை மாத்துறது, அதை பத்தி படிப்போம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனிசம், ஜிஎம்ஓ அப்படின்னு சொல்றோம். அதுல பிடி கிராப்ஸ், பேசில்லஸ் துரிஞ்சன்சிஸ், பிடி காட்டன், பிடி பிரிஞ்சால், இதெல்லாம் படிப்போம் இல்லையா, அதை பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது டிரான்ஜீனிக் அனிமல்ஸ், மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள், அதை பத்தி பார்ப்போம். பயோசேஃப்டி இஷ்யூஸ், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பயோபைரசி, உயிர் பொருள் திரள் கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க, அது என்ன பண்ணுவான் தெரியாம இது பண்ணிடுவான். அப்புறம் பேட்டன்ஸ், காப்புரிமை சட்டங்கள்லாம் என்னென்னலாம் இருக்கு, இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, அதாவது பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ல படிப்போம். இது ஐடியா புரிஞ்சுதா? 9வது யூனிட், ரைட்டு. அடுத்தது லாஸ்ட் யூனிட், என்ன யூனிட்மா? ஈகாலஜி அண்ட் என்வரான்மெண்ட், சரியா? சூழ் மண்டலம் மற்றும் சுற்றுச்சூழல் அப்படி கூட வச்சுக்கலாம், ரைட்? இதுல மொத்தம் எத்தனை லெசன் இருக்கு? 3 லெசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன் என்னது? ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன், ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன், உயிரினங்கள் மற்றும் இனத்தொகை. இதுல நீங்க என்ன படிப்பீங்க அப்படின்னா, ஆர்கனிசம் அண்ட் என்வரான்மெண்ட் பாப்புலேஷன் இன்டராக்ஷன்ஸ். சார் 2 டைப் ஆஃப் ஒரு ஆர்கனிசம்ஸ் இருக்கு, சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மான் இருக்கு, சிங்கம் இருக்கு, இதுக்குள்ள என்ன டைப் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவலிசம், லைக்கன்கள் படிச்சிருப்பீங்க. லைக்கன்ல ஆல்கேவும் பங்கையும், இதனால இதுக்கு நன்மை, இதனால அதுக்கு நன்மை, மியூச்சுவலிசம். அதே மாதிரி காம்படிஷன், போட்டியிடுதல், போட்டியிடுதல்ல 2 ஆர்கனிசமும் என்ன ஆகும்? லாஸ், ரெண்டுமே மைனஸா போயிடும். அதுக்கப்புறம் பிரிடேஷன், ஒன்னுத்துக்கு பிளஸ் ஒன்னுத்துக்கு மைனஸ். பாராசைட்டிசம், ஒட்டுண்ணி வாழ்க்கைக்கு ஒன்னுத்துக்கு பிளஸ் ஒன்னுத்துக்கு மைனஸா? ஆமா மைனஸ், பாராசைட்டிசம்னா ஓகே. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ்ல growthனா என்ன, பர்த் ரேட் அதாவது பிறப்பு வீதம் அப்படின்னா என்ன, டெத் ரேட் இறப்பு வீதம். ஒரு பாப்புலேஷன்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம், பர்த் ரேட் என்ன, 1000 பேர் இருக்கானா அங்க அதனோட பர்த் ரேட் என்ன,
டெத் ரேட் என்ன அப்படிதான் சொல்லுவோம். ரைட்டா? ரைட். அதுக்கு அடுத்தது ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த ஒரு பாப்புலேஷன்ல இந்த வயசுக்குள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதை பத்தின ஒரு டயக்ராமோட படிப்போம். இதெல்லாம் எந்த லெசன்மா படிப்போம்? ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன். சரிங்களா? ரைட். அடுத்தது சூழ் மண்டலம் ஈகோசிஸ்டம் அப்படின்ற லெசன்ல நீங்க என்ன படிப்பீங்கன்னா பேட்டர்ன்ஸ். பேட்டர்ன்ஸ்னா என்னன்னா எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான மழை பொழிவுலாம் இருக்கு, எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழியும், என்ன மாதிரியான டெம்பரேச்சர் இருக்கும், அதெல்லாம் பத்தி பார்ப்போம். அதுல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன்னா என்ன, சரி அதான் ஜிபிபி என்பிபி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதை பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் டீகம்போசிஷன் சிதைவடைதல் அப்படின்னா என்ன, சிதைதல் அப்படின்னா என்ன, அதை பத்தி படிப்பீங்க. அதுக்கடுத்தது எனர்ஜி ஃப்ளோ ஆற்றல் ஆற்றல் ஓட்டம், எப்படி ப்ரொடியூசர் மட்டத்திலிருந்து எனர்ஜி அடுத்த மட்டத்துக்கு போகுது, சரியா, அதை பத்தி படிப்பீங்க. அதுக்கப்புறம் பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் பயோமாஸ் எனர்ஜி, அதாவது எனர்ஜி பிரமிடு ஆற்றல் பிரமிடு, எண்ணிக்கை பிரமிடு நம்பர் பிரமிடு, பயோமாஸ் பிரமிடு உயிர்த்திரள் பிரமிடு, இது எல்லாமே எந்த லெசன்ல படிப்பீங்க? ஈகோசிஸ்டத்துல படிப்பீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது லாஸ்ட் லெசனு பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன், உயிர் பல்வகைமை மற்றும் அவற்றின் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றோம். இதுல நீங்க என்ன படிப்பீங்க? கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டில என்னென்னலாம் கான்செப்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. சார் நம்ம ஊர்ல எந்த மாதிரியான பயோடைவர்சிட்டி, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுக்கும் இமயமலையில் இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கும் என்ன வேரியேஷன்ஸ் இருக்கு, ஒரே பிளான்டா இருந்தா கூட உள்ள என்ன வேரியேஷன்ஸ்லாம் இருக்கு அதை பத்தியும். அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி என்ன பார்ப்போம் அப்படின்னா ஈக்வட்டார் ரீஜன்ல என்ன மாதிரியான பயோடைவர்சிட்டி இருக்கும், அங்கிருந்து போலார் ரீஜன் போக போக அந்த பயோடைவர்சிட்டி என்னவா மாறும், லாட்டிடியூட், அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, இந்த உயிர் பல்வகைமையோட முக்கியத்துவம் என்ன. அதுக்கடுத்தது லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ என்னென்னலாம் பயோடைவர்சிட்டி லாஸ் ஆயிட்டு இருக்கு, ஒரு சில உயிரினங்கள்லாம் என்ன ஆச்சு, இன்னைக்கெல்லாம் எக்ஸ்டின்ட் ஆயிடுச்சு. புலியில ஒரு 3 இனம் செத்து போய் அழிஞ்சு போச்சு, டோடோ பறவைகள் அழிஞ்சு போச்சு, இதெல்லாம் பத்தி படிப்போம். சார் பயோடைவர்சிட்டி எப்படி சார் பாதுகாக்கிறது, அப்ப இந்த மாதிரி அழிவுல இருந்து நீங்க எப்படி பாதுகாக்கிறது, இன்சிட்டு கன்சர்வேஷன் எக்ஸிட்டு கன்சர்வேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதான். அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட்னா என்ன, சரிங்களா? அதுக்கப்புறம் என்டேஞ்சர்ட் ஆர்கனிசம். என்டேஞ்சர்ட்னா என்ன, அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள், இதெல்லாம் நீங்க பாதுகாக்கணும்னா அது என்ன ஆயிடும், அந்த உலகத்தை விட்டு கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடும் சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கடுத்தது எக்ஸ்டிங்ஷன், அதாவது இந்த உலகத்தை விட்டு கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு அப்படின்றது. ஓகே. அதுக்கப்புறம் ரெட் டேட்டா புக் அப்படின்னா யார் யாரெல்லாம் என்டேஞ்சர் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்றது வருஷம் என்ன பண்ணுவாங்க, IUCN ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க தான் ரெட் டேட்டா புக்கை வெளியிடுவாங்க. என்டேஞ்சர் லிஸ்ட், இதெல்லாம் பிளான்ட்லாம் என்டேஞ்சர்ல இருக்குது, அதை நீங்க சாகடிக்க கூடாது அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பயோஸ்பியர் ரிசர்வ், உயிர்கோள பாதுகாப்பகங்கள் அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி பார்ப்போம். அதுக்கடுத்தது நேஷனல் பார்க். நேஷனல் பார்க்னா என்ன, தேசிய பூங்காக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு, சரணாலயங்கள் சாங்சுரிஸ். அதுக்கப்புறம் சேக்ரட் க்ரூஸ் அப்படின்னா, சேக்ரட் க்ரூஸ் என்னது, மரங்கள்லாம் காடுகள்லாம் என்ன பண்ணுவோம், ஃபாரஸ்ட் எல்லாம் மனுஷன் தெய்வமா கருதுவாங்க, கோவில் காடுகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எந்த லெசன்ல படிப்பீங்க, பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். அப்ப நமக்கு 12th எத்தனை லெசன் இருக்கு, 10th யூனிட்ல 3 லெசன். சரிங்களா? நோட் பண்ணிக்க, 3 இதுல 2 5, சரிங்களா? அடுத்து இதுல 2, எத்தனை ஆச்சு மொத்தம், 7 ஆச்சு. இதுல 3 10, ஓகேவா? இதுல 3 மொத்தம் 13 லெசன் 12th படிப்பீங்க. ஏற்கனவே 11th எத்தனை சொன்னேன் ஞாபகம் இதா, 19 + 13, அப்ப எவ்வளவு இருக்குமா மொத்தம் அப்ப பயாலஜில நம்ம எத்தனை லெசன் தான் படிக்க போறோம், 32 சாப்டர் தான் படிக்க போறோம். எவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்த லெசன்ஸ் எல்லாம் முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு முடிச்சிருக்கோம்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நிறைய பண்ணலாம். சரிங்களா? அப்ப புரிஞ்சுச்சா என்ன படிக்க போறோம், ஒரு ஐடியா கிடைச்சுதா? ரைட்டா?